வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் பேசும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் தாமே அடியை மறைத்து வெளிப்படும் உடைய வல்லமுள்ள நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர், சஞ்சலங்களை மாற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர். சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சந்தோஷப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். சந்தோஷப்படுத்துகிற நிலைமையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு வாலிபனை நாம் வாசிக்கிறோம். அந்த வாலிபனுடைய தன்மைகள் என்ன, அவன் யார் என்பதை குறித்து தியானித்தோம். அவன் ஏன் துக்கத்தோடு திரும்பி போனான் என்ற ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே வந்து துக்கமாய் போனவன் இந்த ஒரு மனிதன் தான். ஆண்டவரிடத்திலே வருகிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா போவாங்க. ஒரு மனிதன் மாத்திரம் துக்கமடைந்தவனாய் திரும்பி போனான். அவன் ஏன் துக்கமா போனான்றதை குறித்தும் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? பொக்கிஷம் உண்டாகிருக்கும் என்றார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் துக்கமா போனதுக்கான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று கர்த்தர் அவன் இடத்துல சொல்லும் போது அவனுக்கு மனம் இல்லை. அதனாலதான் போன வாரத்துல நாம் தியானித்தோம், தரித்திரருக்கு நாம் எப்படியெல்லாம் இறங்கணும், இல்லாதவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யணும், நம்மால் இயன்ற உதவிகளை எப்படி மற்றவர்களுக்கு, தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் அந்த வாலிபனிடத்திலே சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது ஒரு ரகசியம் உனக்கு உண்டாகும் என்று சொன்னார். என்ன உண்டாகுமா? பொக்கிஷம் உண்டாகுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பொக்கிஷம் உண்டாகும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நம்ம இருதயம், நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை ஒருவர் வேகமா வாசிக்க பார்ப்போம். என்னவா? முதல் விஷயத்தை அந்த வாலிபனிடத்துல சொன்னதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு என்னத்தை சேர்க்க வேண்டாம், பொக்கிஷத்தை சேர்க்காதீங்க. என்ன கெடுக்குமா? பூச்சியும் துருவும் உங்க பொக்கிஷத்தை என்ன பண்ணிருமா? கெடுக்கும். திருடர்களும் இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஆஸ்திகளை, பொக்கிஷத்தை கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, எங்க பொக்கிஷத்தை சேர்க்கணுமா? பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுப்பதில்லை. திருடர்கள் பரலோக ராஜ்யத்திலே
சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷத்தை கண்ணமிட்டும் தேடுவதில்லை. நல்ல கவனிங்க, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. பிரலைய சொல்லுமா? ஆமா. சேர்த்து வச்சவனை பாருங்க, பதறிக்கிட்டே இருப்பான். திருட வந்துருவானோ தூக்கிட்டு போயிடுவான். உங்க வீட்டுல இப்ப 100 பவுன் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க, இங்க ஒருபடியா உட்காந்துருக்கீங்களா? அப்படியே திக்கு 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 திக்குன்னு இருக்கும். போறதுக்குள்ளே அவன் கதை உடைச்சிருவானோ, தூக்கி போயிடுவானோ. ஏன்? இருதயம் எங்க இருக்குது? பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன இருக்கும்? இருதயம் இருக்கும். சேர்த்து வச்சிருக்கிறது எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உலகத்துல அழிந்து போகிற பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா உங்க இருதயம் உலகத்துல தான் இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள், அங்கே என்ன உண்டாகும்? மிகுந்த பலன் உண்டாகும். அப்ப பரலோக ராஜ்யத்துல என்னுடைய பொக்கிஷத்தை நான் சேர்த்து வச்சேன்னா என் இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்துல தான் இருக்கும். இப்ப நல்லா யோசித்து பாருங்க, உங்க இருதயம் எங்க இருக்கு? நல்லா யோசித்து பாருங்க, இருதயம் எங்க இருக்கு? நாம் செய்யற வியாபாரத்துல, நம்ம தொழில்ல, நம்ம வேலையில இருதயம் வேகமா செயல்படுது. இன்னைக்கு அப்படிதானே? வேகமா செயல்படுது. காரணம் என்ன? நான் உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், பெரிய ஆளா வரணும், இந்த சமுதாயத்துல உயர்ந்த நிலைமைக்கு வரணும். எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். அதான் போன வாரம் சொன்னேன், பணம் தேவை, பண ஆசை தான் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லாத்தையுமே என்ன பண்ணுகிறது? வேதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு பெரிய கேள்விக்குறி. உலகத்துல எல்லாம் சேர்க்கிறோம், நம்ம ஆஸ்தியை சேர்க்கிறோம், பணத்தை சேர்க்கிறோம், புகழை சேர்க்கிறோம், பெயரை சேர்க்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழிவுக்கு நேரா நம்ம இருதயம் போயிட்டு இருக்கு. பரலோக ராஜ்யத்தில் என்னைக்கு பொக்கிஷத்தை சேர்க்க போறோம்? நீ பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும். அதனால ஆண்டவர் ஒரு ஈஸியான மெத்தடை அந்த வாலிபனுக்கு சொல்லி கொடுத்தா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டாகும்? இது இந்த லாஜிக் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்குதா? எல்லாருக்கும் பிடிக்காது. பக்குவப்பட்டவனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. பரலோகத்துல பலன் உண்டாகுன்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு உண்டானதெல்லாம் வித்து யாருக்கு கொடுத்துடணும்? தரித்திரருக்கு கொடுத்துடணும். அப்ப எனக்கு பாஸ்டர் உனக்கு போக மீதி இருக்கிறத கொடு. அதனால தான் சொன்னேன், 50 சட்டை ஏத்தி வச்சிருக்கோம், 100 பேண்ட் ஏத்தி வச்சிருக்கோம். 100 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு பேண்ட போடுற ஆட்கள் இருக்கிறான், 50 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு சட்டை போடுற ஆள் இருக்கான். ஆண்டவர் சொன்னார், 2 உனக்கு இருந்தா இல்லாதவனுக்கு ஒன்ன கொடு சொன்னார் ஆண்டவர். அதனால போன வாரம் நான் சொன்னேன், 2 வெள்ளை சட்டை தான் வச்சிருந்தேன். என்னோடு படிக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த வெள்ளை சட்டை கொடு ஆண்டவர் சொன்னார், கொடுத்தேன். ஒரு வெளிநாட்டு வெள்ளை சட்டை கத்தர் அப்பயே எனக்கு கொடுத்தேன். அதான் ரகசியம். கொடுத்து பழகு. நீ கொடுத்தினாதான், தரித்திரனுக்கு நீ இறங்கினாதான் உன் பிள்ளைங்க இறங்குவான். நீயே இறங்கல, ஒரு ஏழை பிள்ளைக்கு இறங்கல, தரித்திரனுக்கு நீ இறங்கல, இல்லாத மனிதனுக்கு இன்னும் இறங்கல. பரலோகத்தில் என்னத்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க போறோம்? என்ன மாதிரிலாம் இப்படி இருக்கு, பெரிய பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் 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 ஓடி அழிந்து போன மக்கள் எல்லாம் இருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும்னா தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. தரித்திரருக்கு கொடு. உண்மையான சந்தோஷத்தை இந்த வாலிபன் பெற முடியாமல், அவன் நித்திய ஜீவனையும் பெற முடியாமல் அவன் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆண்டவரிடத்துல தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. பணத்தினாலேயோ பொருளினாலேயோ ஆஸ்தினாலேயோ மெய்யான சந்தோஷம் கிடைக்காது. இந்த வாலிபனை குறித்து பார்க்கிறோம், அவன் தலைவன், அவன் வாலிபன், மிகுந்த ஆஸ்தியுடையவன், எல்லா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா காரியமும் வாஞ்சையும் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிராகரித்தபடினாலே இந்த வாலிபன் துக்கத்தோடு போனான். தரித்திரனுக்கு கொடு என்ற நிலைமை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகையினாலே அவன் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நீ கொடுத்தால், இறங்கினால் மகிழ்ச்சி உண்டாகும். நீ தரித்திரனுக்கு இறங்கி பார்,
கர்த்தர் உனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார். அதுதான் கொடுத்து அனுபவப்படுகிறோம். நான் நிறைய கொடுக்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம மண்டலத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு மாதம் மாதம் நான் உதவி செய்வேன். அது யாருக்கும் தெரியாது. நான் எதுக்கு சொல்லணும்? அது ஆண்டவருக்கு தெரிஞ்ச போதும். அப்போதான் எனக்கு பரலோகத்தில் என்ன இருக்கும்? மிகுந்த பலன் உண்டாகும். சபையிலே ஆட்களே இல்லாத ஊழியக்காரர்களுக்கு இறங்குகிறோம். வட மாநிலத்திலே ஊழியம் செய்கிற ஏழை ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம இறங்கினா கர்த்தர் நமக்கு இறங்குவார். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சேர்த்து வைப்பார் என்று வேதம் சொல்லுது. இந்த மனிதனோ நித்திய மகிழ்ச்சியை இழந்தான். தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அநேக மகிழ்ச்சிகளை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் இருக்கிற மேன்மையான மகிழ்ச்சி என்ன, சந்தோஷம் என்ன, கர்த்தரிடத்தில் இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன, அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஆண்டவரிடத்துல எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கிறது. வாசிங்க 16ஆம் சங்கீதம், சங்கீதம் 16 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16 11 16 11 வேகமா வாசிங்க, வேகமா வேகமா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். நல்ல கவனிங்க, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எங்க நித்திய பேரின்பம் பரிபூரண ஆனந்தம் இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தான் பரிபூரணமான ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு காரியங்களிலும் நாம் வேற எங்கும் பெற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் பெற முடியும். பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு கிடைக்கும். தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி இதுதான். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறார். எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ரொம்ப சோர்வா சொல்றீங்களே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்தால், ஆண்டவரை நாம் கிட்டி சேர்ந்தால், தேவன் சின்ன காரியத்தில் கூட நம்மளை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஆண்டவரோடு இருந்தா, நீ தேவனுடைய சமூகத்தை தேடனா, நீ கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்ந்தினா, நீ தேவனை உறுதியாக பற்றிக் கொண்டு இருந்தால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை கிட்டி சேர்ந்தவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நாளிலே கர்த்தர் உனக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். அல்லேலூயா. நித்திய பேரின்பத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மளை பேரின்பமாய் வைத்திருக்கிறவர். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மை மகிழ்ச்சியாய் கிடைக்கப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீ தேவ சமூகத்தில் இருந்தால் உன்னை மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. துக்கமுகமாக இருக்க மாட்டேன், மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருப்பாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நாம இருந்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். தேவ சமூகத்தை நீ கிட்டி சேர்ந்திருந்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் நீ கிட்டி சேர்ந்திருந்தால் உனக்கு உண்டான எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உனக்கு துக்கத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார், சந்தோஷத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நிரந்தரமாய் உனக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சின்ன விஷயங்கள் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு 4 மாசமா நடந்த ஒரு காரியத்துக்கு போன வாரம் தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சு. ஜூலை மாதம் 4ஆம் தேதி என்னுடைய லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு. லைசன்ஸ் முடிஞ்சு 1993 போட்டேன். 2010 ரினிவல் பண்ணேன். 17 வருஷம் கழிச்சு 2010 போட்டது 2020 10 வருஷம். அடுத்த 10 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த 10 வருஷம். அப்ப 27 வருஷம் டிரைவிங் பண்ணிருக்கேன். 27 வருஷம் வண்டி ஓட்டிருக்கீங்க. அரசாங்கத்தை ஏமாத்தி இல்லை, அத்தாரிட்டியோட வண்டி ஓட்டிருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜூலை மாதம் 4ஆம் தேதியோட லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு. கொரோனா டைம் போக முடியல. பல முயற்சிகள் இருக்கு.
என்ன முடிஞ்சு போச்சு. எனக்கு லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதோ, ஆர்சி புக்கா இல்லாமல் வண்டி ஓட்டுறதோ, இன்சூரன்ஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டுறதோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அரசாங்கத்தை மீறுற செயல். அதை ஊழியக்காரனாக இருந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு விசுவாசியும் செய்யக்கூடாது, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, அதை மீறக்கூடாது, சட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லி லைசன்ஸ் ரினியூவலுக்காக ரொம்ப முயற்சி பண்ணும். இப்போ சொல்லிட்டான், கொரோனா டைம் ஒன்றுமே செய்ய முடியாது சார், எனக்கு திருச்சியில் லைசன்ஸ், அதை மாற்றணும், இல்லை அங்கேயே அப்ளை பண்ணால் அங்கே போகணும், இல்லை இங்கே அப்ளை பண்ணால் அங்கே பேக்லாக்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து விடணும், எடுத்து விட்டாதான் இங்கே அப்ளை பண்ணணும். நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணேன். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய நபர்களை, திருச்சியிலேருந்து நபர்களை கூட தொடர்பு கொண்டு வேலை நடக்கலை. இங்கே இருக்கிற ஆட்களை தொடர்பு கொண்ட வேலை நடக்கலை. சரி, நேராக போய் யாருன்னா ஒரு ஆள் நமக்கு அங்கே பண்ணிட்டு வருவாங்கன்னு பார்த்தா போகக்கூடியதான நபர்கள் சரியாக செட் ஆகலை. நம்ம பசங்கக்கிட்ட கேட்டேன், ராஜுகிட்ட கேட்டேன், கிருபாகிட்ட கேட்டேன், போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா திருச்சி வரைக்கும் போகணும், மெனக்கிடணும். சம்பவம் எப்படியே போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை, எப்படியாவது அப்ளை பண்ணி தான் ஆகணும், தவறு செய்யாமல் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணோன்னு சொன்னாங்க, சார் பேக்லாக் கிடைக்கல, ஒன்றுமே செய்ய முடியாது, கொரோனா டைம் யாருமே போக முடியாது, எதுவும் செய்ய முடியாதுதான். இதோட கூட நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியிலேருந்து ஃபோன் அடித்தா, சார் அது எடுக்கவே முடியல, யாருன்னா இருந்தால் அனுப்பிவிட்டு எடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆச்சு, 3 மாசமும் போராடுறேன், லைசன்ஸ் இல்லையே எனக்கு, நான் எப்படி வண்டி வரும். இதனாலேயே கார் எடுக்காமே இருந்தேன். ஒரு பாஸ்டருடைய மகளுடைய திருமணத்துக்கு புதுக்கோட்டை வரைக்கும் ஓட்டிட்டு போயிட்டு புதுக்கோட்டையிலேருந்து ரவி பாஸ்டர் ஓட்டணும். ஏன்னா நம்மகிட்ட லைசன்ஸ் இல்லையே, திடீர்னு பிடிச்சிட்டான்னு என்ன செய்ய, அது தவறு மிகப்பெரிய. நீங்களே ஊழியக்காராக இருந்துட்டு ஒரு ஃபாதராக இருந்துட்டு இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. அது ரொம்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டுறதே விட்டுட்டேன், கார் எடுக்கிறதே விட்டுட்டேன். டெல்லிக்கு போயிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஒரு நாள் காலை நேரத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலையே இல்லையே, எதையாவது நீங்கள் எனக்காக செய்யக்கூடாத ஆண்டவரே சொன்னேன். ஆண்டவர் உனக்காக நான் செய்வேன் சொன்னேன். சொல்லி எப்படி ஆண்டவரை செய்வேன், உனக்காக செய்வேன்னு சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, திருச்சியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், சார் இப்படி உங்களுக்கு 2 நாளில் வேலை செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு அலையில சொல்லுமா, 2 நாளில் வேலை நடந்துச்சு. போன திங்கட்கிழமை நான் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் அங்கே 2000 ரூபா பணம் கட்டணும். நாம் எல்லாரும் உதவி செய்வோம், நமக்கு உதவி செய்ய ஆளே இருக்காது. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வார், வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. 2000 ரூபா தேவை. மனைவிட்ட கேட்குறேன், என்கிட்ட காசே இல்லை, வேற ஒரு காரியத்துக்காக பணம் கட்டணும், அதுக்காகவே கட்டாமே நான் உட்காந்துருக்கேன், இப்போ போய் 2000 ரூபா கேட்குறீங்க, என்ன ஆண்டவரை செய்ய. இதெல்லாம் 3 மாதம் போராடி எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த திங்கட்கிழமை போய் இந்த பணத்தை கொடுத்து நான் அப்ளை பண்ணலன்னா எல்லாமே சொதப்பியிருமே. நான் என்ன செய்ய, கரெக்டாக அன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை கத்தர் கொடுத்தார். ஒரு அழகிய சொல்லுமா, பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். கொடுத்தாலும் உடனே கிளம்பி போனேன். போய் ஒரே நாளில் சாயந்தரம் எனக்கு லைசன்ஸ் வந்துச்சு. ஒரு அலையிலே சொல்லும், அதுதான் ஒரு அலையில உங்களுக்கு தானே பாச கையில் வைத்து ஒரு அலையிலே சொல்லுமா, அலையிலோயா. ஏன் தெரியுமா, நாம் ஆண்டவரோடு இருந்தால் நம்ம காரியத்தை அவர் காரியமாக கட்ட செய்வார். அலையிலோயா. அந்த எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண அந்த மனுஷன் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படி நேம் டிரான்ஸ்ஃபர், அட்ரஸ் சேஞ்சு எல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரே நாள் வேலை முடிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான் சார். அலையிலே சொல்லுமா. காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் தேவ சமூகத்தை கிட்டி சேர்ந்தால் நமக்கு உண்டான வழிகளை கத்தர் கொடுத்து நம்மை மகிழ்ச்சி படுத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். மனிதனால் செய்ய முடியாத வேலைகளை கத்தர் நமக்காக செய்து கொடு. இருக்கிற இடத்திலிருந்தே ஆண்டவர் நமக்கு வேலையை செஞ்சு முடிப்பார். நான் அலையவே இல்லை, திருச்சிக்கு போகல, புதுக்கோட்டைக்கு போகல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம். அவர் சொன்னார், சாரா புதுக்கோட்டை ஆர்டிஓ கிட்ட போய் பச்சை இங்கில சைன் வாங்கினா தான் உள்ள போனார். நான் போகல, ஆனா எனக்காக ஒரு மனுஷன் போனார். ஒரு கேள்வி சொல்லுமா, அலையில சொல்லுமா, எந்த வேலைக்கு நான் போகல, இந்த லைசன்ஸ் ஆடி ஆறுன்றதுக்கு மாத்திரம் தான் நான் போய் நின்னேன், வேற எதுக்குமே போல. கத்தர் எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்தார். திரும்பி வந்து கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். காரணம் என்ன தெரியுமா, நாம தேவனை கிட்டி சேர்ந்தா
பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தரிடத்திலே இருந்தால் நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்ன? 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 40:16 வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? யாரை தேடுனா சந்தோஷம் கிடைக்குமா? சொல்லுங்கப்பா. கர்த்தரை தேடுனா சந்தோஷம் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுனா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்ந்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும், நித்திய பேரின்பம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்னன்னா, கர்த்தரை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிற தேவன். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடனினா உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீ கர்த்தரை தேடனா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு மனுஷன் தேடனா, சகை என்ற மனிதன் ஆண்டவரை தேடி போனான். அவன் ஆண்டவர் யாருன்னு சொல்லி தெரியாது, அவரை பார்ப்பதற்கு வகை தேடினான். அவனுக்கு வசதி இருந்தது, நல்ல வேலையில் இருந்தான். ஆனாலும் தேவனை பார்ப்பதற்காக வாஞ்சையோடு ஓடின அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது காட்டத்தி மரத்திலே ஏறி அமர்ந்திருந்த சகேயனிடத்திலே கர்த்தர் தேடி வந்து அவனை அழைத்து அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனை கர்த்தர் மகிழ்ச்சிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அந்த தேவன் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த, அந்த தேவன் உங்களையும் சந்தோஷப்படுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். நீ கிட்டி சேர்ந்தால், ஆண்டவரை தேடினால், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவார். மூலங்கள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் எல்லா சந்தோஷங்களும் நமக்கு நிறைந்து காணப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் நீ அவரை தேடினா நித்திய மகிழ்ச்சியை தருவார், நித்திய பேரின்பத்தை தருவார் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீ கர்த்தரை தேடினா உனக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவார். சகையை மேன்மைப்படுத்தி அவனை சந்தோஷப்படுத்தி அவனுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில முன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு நன்றி. அருமையான இந்த காலை நேரத்தில் இப்படி வார்த்தைகளை கேட்கபடி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வசனம் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே இந்த மக்களை நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்து வறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். துதி கன மகிமை ஆவற்றுமை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல